ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தமிழியல் களஞ்சியம். போன காணொலியில நம்ம அணி இலக்கணம்னா என்ன, அணி இலக்கணத்தை பத்தி கூறக்கூடிய நூல்கள் பத்தி பார்த்தோம். இந்த காணொலியில தண்டி அலங்காரம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அணி இலக்கணத்தை பத்தி பேசக்கூடிய நூல்கள்ல ஒண்ணுதான் தண்டி அலங்காரம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். தண்டி அலங்காரம் இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். வடமொழியில தண்டி அப்படின்ற ஒரு புலவர் காவிய தர்ஷன்ற நூலை எழுதுறாரு. அந்த நூலை அப்படியே தமிழ்ல தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி மொழிபெயர்த்து தண்டி அலங்காரம்ன்ற பேர்ல தண்டின்ற புலவர் எழுதுறாரு. வடமொழியில காவிய தர்ஷத்தை எழுதினவரும் தமிழ்ல தண்டி அலங்காரத்தை எழுதினவரும் ஒரே ஆட்கள் கிடையாது, வெவ்வேறு புலவர்கள். இதை எப்படி நம்ம நிரூபிக்கிறாங்கன்னா, முதல்ல காலம் வடமொழியில எழுதப்பட்ட நூல் கிபி 7ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல்னு தெரியுது. ஆனா தண்டி அலங்காரத்துடைய காலத்தை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா, அதுல வரக்கூடிய மேற்கோள் பாடல்களை வச்சுதான். மேற்கோள் பாடல்கள்னா எடுத்துக்காட்டு பாடல்கள்னு சொல்லலாம். இப்ப நம்ம எதையாவது ஒன்றத்தை எழுதும் போது எடுத்துக்காட்டு, உதாரணம் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? திருக்குறள், நாலடியார், இது மாதிரி எதையாவது உதாரணம் காட்டி எழுதுவோம். அதே மாதிரி தண்டி அலங்காரத்தை எழுதும் போது பல எடுத்துக்காட்டு பாடல்களை எழுதியிருக்கிறாரு தண்டி புலவர். அதுல அனபாய சோழரையும் ஒட்டக்கூத்தரையும் புகழ்ந்து பாடி இருக்கிறாரு. அவருடைய காலத்துல வாழ்ந்தவங்கன்னு சொல்லி புகழ்ந்து பாடி இருக்கிறாரு. அப்படின்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்துலதான் இந்த தண்டி புலவரும் வாழ்ந்திருக்காரு. அப்பதான் இந்த தண்டி அலங்காரமும் எழுதப்பட்டிருக்கு. அவங்களுடைய காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டு. அது மூலியமா நமக்கு தண்டி அலங்காரத்துடைய காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டுன்றது தெரிய வருது. அதனால இந்த இரண்டு நூலாசிரியர்களும் வெவ்வேறு ஆட்கள்ன்றது புரியுது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னா, தொல்காப்பியத்துல 27 இயல்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் போன காணொலியில. அதுல மரபியல்ல வரக்கூடிய செய்யுள்களுக்கு பின்னால பேராசிரியர் அப்படின்ற ஒருத்தர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதும் போது மரபியலுக்கும் உரை எழுதியிருக்காரு. அதுல அவர் எழுதின சில செய்யுள்களை இந்த தண்டி அலங்கார ஆசிரியர் தண்டி புலவர் தன்னுடைய தண்டி அலங்காரத்திலையும் மேற்கோளா எடுத்துக்காட்டு பாடல்களா எழுதியிருக்கிறாரு. இந்த பேராசிரியர் எழுதின உரையில இருக்கிற செய்யுள்களை. ஆனா வடமொழியில இருக்கிற அந்த காவிய தர்ஷத்துல அந்த செய்யுள்கள் இடம்பெறவில்லை. இரண்டு பேருமே ஒரே ஆள்னு சொன்னா, ஒரு மொழியில இருக்கக்கூடிய நூலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு பாடலை கொடுத்துட்டு இன்னொரு மொழி நூலுக்கு எடுத்துக்காட்டா அதே பாடலை கொடுக்காம போவாங்களா? கண்டிப்பா கிடையாது. அதனால ரெண்டு பேருமே வெவ்வேறு ஆட்கள் அப்படின்றது தெரியுது. ஒவ்வொரு நூலுக்கும் சிறப்பு பாயிரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சிறப்பு பாயிரத்துலதான் நம்ம நூலுடைய ஆசிரியர் பெயர் என்ன, நூல் ஏன் எழுதினாங்க, நூல் எழுதுவதற்கு உதவி செஞ்ச அரசர்களுடைய பெயர் என்ன, நூல் படிப்பதனால என்ன பயன் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த சிறப்பு பாயிரத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த நூல் தண்டி அலங்காரத்துடைய சிறப்பு பாயிரத்தை வச்சு நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம்னா, அதுல ஒரு செய்யுள் வருது. இங்க பாருங்க. பூவிரி தன் பொழில் காவிரி நாட்டு வம்பவிழ் தெரியல் அம்பிகாபதி மேவரும் தவத்தினில் பயந்த தாவரும் சீர்தி தண்டி என்பவனே. இது மூலியமா என்ன தெரியுதுன்னா, பொழில்னா காடுன்னு அர்த்தம். அதாவது பூக்கள் நிறைந்த காடுகள் சூழ்ந்த காவிரி நாடு, பூக்கள் நிறைந்த மரங்கள் கொண்ட காடுகள் சூழ்ந்த காவிரி நாடு அப்படின்றத புலவர் சொல்லிடுறாரு. அது மூலியமா நமக்கு புலவர் சோழ நாட்டார் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி அம்பிகாபதி பயந்த அப்படின்னா அம்பிகாபதி பெற்றன்னு அர்த்தம். இந்த அம்பிகாபதி யாருன்னா, கம்பராமாயணம் எழுதினார் இல்லையா கம்பர், கம்பருடைய மகன் தான் இந்த அம்பிகாபதி. அம்பிகாபதி பெற்ற மகன் இந்த தண்டி, அதாவது இந்த தண்டி அலங்காரத்தை எழுதின ஆசிரியர். தாவரும் சீர்தி தண்டி என்பவனே, அவருடைய பேரை அவர் இங்கேயே குறிப்பிடுறாரு, தண்டி என்பவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு பாடல் அந்த சிறப்பு பாயிரத்துல இன்னொரு செய்யுள் நூற்பா வருது. அதுல ஆடக மன்றத்து நாடக நவிற்றும் வடநூல் உணர்ந்த தமிழ் நூற் புலவன், அவர் தன்னைத்தானே தமிழ் நூற் புலவன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இதுல இருந்து நம்ம அவர் ஆடற் கலையில வல்லவர், நாடகம் இயற்றுவதிலையும் வல்லவர்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம வடநூல் முதற்கொண்டு பல தமிழ் நூல்களையும் கற்றுணர்ந்தவர் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த தண்டி அப்படின்றதுதான் ஒரு தமிழ் பெயரா? அந்த காலத்துல தண்டியின் பெயர் வைக்கிற வழக்கம் இருந்ததா அப்படின்னு கேட்டா இருந்தது. ஏன்னா தண்டின்றது தமிழ் பெயர் தான்.
63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் தான் இந்த சண்டேஸ்வர நாயனார். நீங்க வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல கோயில்ல பாத்தீங்கன்னா கூட இந்த சண்டேஸ்வர நாயனாருக்குன்னே ஒரு பெரிய சிலை ஒண்ணு இருக்கும். நம்ம நிறைய சிவன் கோயில்கள்ல சுத்தி வரும்போது பார்ப்போம் இல்லையா, நம்ம எதுக்குன்னே தெரியாம போய் சும்மா இந்த காது கேட்காத சாமின்னு போய் நிறைய பேர் கை தட்டுவாங்க இல்லையா. சண்டிகேஸ்வரர்னு இப்ப அவர் சொல்றோம், ஆனா அவரோட உண்மையான பேர் சண்டேஸ்வர நாயனார். அவருக்கு தண்டின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அதனால அந்த காலத்துல மக்களும் வந்து தண்டியின் பேர் வைக்கிற வழக்கம் இருந்திருக்கு. இந்த நூலை எழுதின ஆசிரியருக்கு தண்டின்றதுதான் இயற்பெயரான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அது ஒரு சிறப்பு பெயர் மட்டும்தான். மூல நூலுக்கும் வழி நூலுக்கும் ரெண்டுத்தையும் எழுதின ஆசிரியருக்கு ஒரே பேரமைய வாய்ப்பில்லை. மூல நூல்னா முதல்ல வந்தது காவிய தர்ஷன் நூல் தான். அதை தொடர்ந்து மொழிபெயர்த்து எழுதப்பட்ட நூல்ன்றதுனால தண்டி அலங்காரம் ஒரு வழி நூல். ரெண்டுத்தையும் எழுதினவங்களுக்கு கோஇன்சிடென்ஸா தண்டின்னு பேர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இப்ப எப்படி வந்து சுப்புரத்தினன் தான் பாரதிதாசனுடைய ஒரிஜினல் நேம், ஆனா அவர் பாரதியார் மேல கொண்ட பற்றுனால பாரதிதாசன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டார்ல, அது மாதிரி இந்த காவிய தர்ஷத்தை மொழிபெயர்க்கும் போது அதை எழுதி இருந்த தண்டி புலவரை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்கலாம் அவருடைய எழுத்து வடிவம். அதனால தன்னுடைய பெயரையும் இந்த தண்டி அலங்காரத்தை எழுதி முடிக்கும் போது தண்டின்னு இவர் மென்ஷன் பண்ணிக்கிறாரு. அதனால தண்டின்றது இந்த ஆசிரியரோட சிறப்பு பெயர் தான். இயற்பெயர் என்னன்றது சரியா தெரியல. இப்ப இன்னொரு மேற்கோள் பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, சென்று செவியளக்கும் செம்மைவாய் சிந்தையுள்ளே நின்றளவில் இன்பம் நிறைப்பவற்றுள் ஒன்று மலரி வரும் கூந்தலார் மாதர் நோக்கு, ஒன்று மலரி வரும் கூத்தன் கண் வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப வந்து ஒருத்தங்க பேசுறத கேட்டாலோ இல்லைன்னா ஒருத்தங்க பார்த்தாலே வந்து நமக்கு அப்படியே போய் நம்மளோட சிந்தையில நின்று நமக்கு எது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து கூந்தல்ல மலர் சூடி வரக்கூடிய அழகான மகளிர் மாதர் பெண்களை பார்த்தாலே நமக்கு வந்து இன்பம் வரும். இன்னொன்று என்னன்னு சொன்னா, மலரி அப்படின்ற ஊர்ல இருந்து வரக்கூடிய கூத்தன் கண் வாக்கு, ஒட்டக்கூத்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள், அதுதான் நமக்கு சந்தோஷம் தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு கண்டிப்புலவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒட்டக்கூத்தருடைய ஊர் எதுன்னு தெரியுது. ஒட்டக்கூத்தரோட காலத்துலதான் இந்த புலவரும் வாழ்ந்திருக்காருன்னு தெரியுது. ஏன்னா கூத்தன் கண் எழுத்துன்னு சொல்லல, கூத்தன் கண் செய்யுள்னு சொல்லல, அவர் எழுதுனதை ஏற்கனவே படிச்சுட்டு சொல்லல, கூத்தன் கண் வாக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் பேசுறத கேட்டாதானே வந்து தண்டி புலவரால சொல்லியிருக்க முடியும். அப்போ ஒட்டக்கூத்தரோட காலத்துலதான் தண்டி புலவரும் வாழ்ந்திருக்காருன்றது தெரியுது இல்லையா. ஒட்டக்கூத்தர் யாருன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய, அதாவது அனபாய சோழருடைய அவைக்கள புலவர், அதோட கம்பருடைய சமகாலத்தவர். இவங்களுடைய காலம்லாம் வந்து கிபி 11ஆம் நூற்றாண்டோட இறுதின்னு சொல்லலாம், ஆனா கிபி 12ஆம் நூற்றாண்டோட தொடக்கம்னு சொல்லலாம். அப்போ இந்த தண்டி அலங்காரத்துடைய காலம் என்னன்றது நம்மளுக்கு சரியா தெரிஞ்சிருச்சு. இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தண்டி புலவர் வந்து ஒட்டக்கூத்தருடைய மாணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வந்து நம்மளுடைய ஆசிரியர்கள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தானே நம்மளும் எழுதுவோம். இவரும் பாருங்களேன், இப்போ ஒட்டக்கூத்தர் வந்து அவர் எழுதின தக்காயக பரணிய சொல்லின் கிழத்திய வந்து வாழ்த்தி, அதாவது அவங்கள வாழ்த்தி கடவுள் வாழ்த்து அவங்க பேர்ல எழுதி தொடங்குறாரு. அதே மாதிரிதான் தண்டி புலவரும் தண்டி அலங்காரத்தை சொல்லின் கிழத்திய வாழ்த்தி தான் தொடங்குறாரு. அந்த சொல்லின் கிழத்தி வேற யாரும் இல்ல, கலைமகள் தான். இப்ப நம்ம வந்து வயசுல கொஞ்சம் பெரியவங்களை வந்து கிழத்தி, இல்ல கொஞ்சம் உயர்ந்தவங்கள கிழத்தின்னு சொல்லுவோம். சொல்லுக்கு அப்படி உயர்ந்தவங்க, அதுவும் ஒரு பெண்பார் வந்து யாருன்னு சொன்னா அது வந்து கலைமகள். அதனால ஒட்டக்கூத்தருடைய மாணவர் தான் தண்டி புலவர்ன்றது நமக்கு நல்லா தெரியுது. இந்த கலைமகளுடைய வழிபாடுன்றது தமிழ்நாட்டுல அந்த காலத்துல இருந்ததா அப்படின்னு கேட்டா இருந்தது. அதுவும் குறிப்பா இவங்க இருந்த காலத்திலேயே இருந்தது. நம்ம பார்த்தோன்னே ஏற்கனவே தண்டி புலவருடைய தாத்தா தான் கம்பர்னு, அவரே வந்து சரஸ்வதிக்கு முழுக்க முழுக்க அந்தாதி பாடல்களால் நிறைந்த சரஸ்வதி அந்தாதி ஏற்றி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த விடயங்கள்லாம் நமக்கு எப்படி தெரியுது, இந்த மேற்கோள் பாடல்கள்லாம் இவரே தான் எழுதினாரு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னா, பிற்காலத்துல பிரயோக விவேகம் அப்படின்ற ஒரு நூல் வருது. அதை எழுதின நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி வந்து தண்டி அலங்காரத்துல
தண்டி புலவரே வந்து நிறைய உதாரண பாடல்கள் எழுதிக்கிட்டாரோ, அந்த நூலுக்கு தேவையான உதாரண பாடல்கள் எழுதினாரோ, அதே மாதிரி என்னுடைய நூலுக்கு தேவையான உதாரண பாடல்களை நான் எழுதியிருக்கேன் அப்படின்ற ஒரு வரி அவருடைய நூல்ல அவர் சொல்லியிருக்காரு. அது மூலியமா தான் நமக்கு தண்டி புலவர் தண்டி அலங்காரத்துல அவரே நிறைய மேற்கோள் பாடல்களை எழுதியிருக்கிறாரு. சில பாடல்கள் மட்டும்தான் ஏற்கனவே வந்த நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றது தெரியுது. தண்டி அலங்காரத்துக்கு உண்மையிலேயே இதுதான் பெயரா, அதாவது அந்த புலவர் கொடுத்த எழுதுறப்ப அந்த புலவர் கொடுத்த பெயர் இதுதானான்னு கேட்டா கிடையாது. இப்போ வந்து கம்பராமாயணத்துக்கு வந்து அவர் வந்து ராமாவதாரம் இல்ல ராமகதைன்னு தான் பேர் சூட்டினார். ஆனா பின்னாடி வந்தவங்க அது கம்பர் எழுதுனதுனால கம்ப ராமாயணம்னு பேர் வச்சாங்களே. அது மாதிரி தண்டி அலங்காரத்துடைய உரையிலேருந்து நம்மளுக்கு இந்த நூலுடைய உண்மையான பெயர் என்னன்றது தெரிய வருது. இவ்வதிகாரம் என்ன பெயர்த்தோ எனின் அணியினது இலக்கணம் உணர்த்தினமையின் அணி அதிகாரம் என்னும் பெயர்த்து. அதாவது இந்த அதிகாரத்துக்கு என்ன பெயர்னா அணி இலக்கணத்தை பத்தி சொல்றதுனால இதுக்கு அணி அதிகாரம்னு பெயராம். அப்ப இந்த நூலுடைய உண்மையான பெயர் அணி அதிகாரம். அப்ப தண்டி அலங்காரம்ன்றது பின்னால வந்தவங்க இப்ப அணினா அலங்காரத்துக்கு தானே, அணிகலன்னா நம்ம அலங்கரிச்சுட்டு போறதுக்கு தானே யூஸ் பண்றோம். அணிக்கு அலங்காரம்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ தண்டி புலவர் எழுதுனதுனால தண்டி அணி இலக்கணத்தை பத்தி எழுதுனதுனால தண்டி அலங்காரம்னு பின்னாடி வந்தவங்க கொடுத்துருக்கலாம் பேரு. ஆனா இந்த நூலுக்கு நூலாசிரியர் கொடுத்த உண்மையான பேர் அணி அதிகாரம். இந்த நூலுடைய இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, இது ஏற்கனவே வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல்னு சொன்னோம். வடமொழியில இருக்கிற நூலை அப்படியே மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. ஆனா அந்த மொழிபெயர்ப்பு செஞ்ச நூல் மாதிரி இல்லாம ஏதோ இதுதான் ஒரிஜினல் நூல் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகா எழுதியிருக்காரு இந்த புலவர். அது மட்டும் இல்ல, ஒரு பெருங்காப்பியம்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற இலக்கணத்தையும் இந்த நூல் தான் வந்து ரொம்ப விரிவா கூறுது. இப்போ ஒரு பெருங்காப்பியம்னா இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் தான் பெருங்காப்பியம். அது வந்து எப்படி இருக்கணும், ஒரு கதாநாயகன் கதாநாயகி இருக்கணும், அதுல வந்து ஒரு அரசருக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும், திருமணம் கண்டிப்பா நடக்கணும், இப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த இலக்கணம் தான் வந்து பெருங்காப்பியத்தோடைய இலக்கணம். அது பெருங்காப்பியம் எப்படி இருக்கணும்ன்றத இந்த நூல் சொல்ற அளவுக்கு வேற எந்த அணி அதிகார நூலும் இவ்வளவு அழகா விரிவா சொல்லல. இந்த நூல்ல வந்து மேற்கோள் பாடல்கள் நிறைய இருக்குன்னு பார்த்தோம். அந்த மேற்கோள் பாடல்கள்ல நிறைய பாடல்களை ஆசிரியரே எழுதினார்னு பார்த்தோம். அப்ப சில பாடல்கள் முன்னாடி காலகட்டங்கள்ல வெளிவந்த நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி எந்த நூல்கள்ல இருந்தெல்லாம் அவர் மேற்கோள் பாடல்கள் எடுத்திருக்காரு தண்டி புலவர்னா, 4000 திவ்ய பிரபந்தத்திலேருந்து, நான்மணிக்கடிகையிலேருந்து, திரிகடுகத்திலேருந்து, இந்த நூட்கள்ல இருந்து சில செய்யுள்களை தண்டி அலங்காரத்துல எடுத்துக்காட்டு பாடல்களை எடுத்து உபயோகித்திருக்கிறார். தண்டி அலங்காரத்துல 126 நூற்பாக்கள் இருக்கு, செய்யுள்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த செய்யுள்களை வேற எந்த புலவர்கள் அவங்களுடைய நூல்கள்ல எடுத்துக்காட்டா பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது தண்டி அலங்காரத்துல வந்த இந்த 126 செய்யுள்களையும் அவங்க எழுதின நூல்கள்ல அவங்க எடுத்துக்காட்டு பாடல்களா பயன்படுத்தி இருக்காங்க. அது எங்கன்னா, தொல்காப்பியத்துக்கு இளம்பூரணர் ஒரு உரை எழுதுறாரு. அந்த உரையில தண்டி அலங்காரத்துல இருந்து சில செய்யுள்களை எடுத்துக்காட்டா பயன்படுத்தி இருக்காரு. அப்புறம் வீர சோழியம், இலக்கண விளக்கம், யாப்பருங்கல விருத்தி, இதற்கு எழுதப்பட்ட உரைகள்லையுமே தண்டி அலங்காரத்துல இருக்கிற செய்யுள்கள் எடுத்துக்காட்டு பாடல்களா பயன்படுத்தப்பட்டிருக்கு. தண்டி அலங்காரத்தோட நூல் அமைப்பு எப்படி இந்த நூல் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த நூல் வந்து 3 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பொது அணியியல், பொருள் அணியியல், சொல் அணியியல். இதுல இந்த பொது அணியியலை குண அணியியல்னு சொல்லலாம், சொல்லணியில எச்சவியல்னு சொல்லலாம். இந்த நூல்ல மொத்தமா 126 நூற்பாக்கள் செய்யுள்கள் இருக்கு. இப்ப திருக்குறள்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதிகாரம் வந்து 133 அதிகாரம், அதுல அறத்துப்பால்ல எவ்வளவு, பொருட்பால்ல எவ்வளோன்னு, அதே மாதிரி இதுலயும் வந்து பொது அணியியல்ல எவ்வளோ, பொருள் அணியியல்ல எவ்வளவு நூற்பாக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொது அணியியல்ல வந்து சிறப்பு பாயிரத்தோட சேர்த்து 26 நூற்பா, பொருள் அணியியல்ல 65 நூற்பாக்கள், சொல்லணியியல்ல 35 நூற்பாக்கள், மொத்தமா 126 நூற்பாக்கள். இந்த பொது அணியியல் தான் முதல்ல தொடங்குது நூலோட முதல்ல. அதுல என்னென்னலாம் இருக்குன்னா, சிறப்பு பாயிரம் வருது, அதுக்கப்புறமா செய்யுளுடைய வகைகள், முத்தகமா, புலகமா, தொடர்நிலை செய்யுளா. அப்படி தொடர்நிலை செய்யுள்னா அதுல காப்பியம் எப்படி இருக்கணும், பெருங்காப்பியம் எப்படி எழுதப்படணும், அதுக்கான இலக்கணங்கள் என்னன்றது விளக்கமா சொல்றாங்க. அதுக்கப்புறமா செய்யுளுடைய நெறி,
வைதறுப்பு நெறினா என்ன, கவுட நெறினா என்ன, இது எல்லாத்தையுமே வந்து இந்த பொது அணியியல்ல விளக்கப்படுது. அடுத்ததா வர்றது பொருள் அணியியல். இந்த பொருள் அணியியல்ல மொத்தம் 35 வகையான அணிகள் என்னென்னு விளக்கப்பட்டிருக்கு. 35 வகையான அணிகள் அப்படின்னா என்ன அப்படின்றத எடுத்துக்காட்டு பாடல்களோட விளக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல வர அணி வந்து தன்மை அணி, இறுதியாக வர்றது வந்து பாவிக அணி. அடுத்தது சொல்லணியியல் வருது. அதுல மடக்குனா என்ன, மலைவு, வழுக்கு, இதோடைய வகைகள் என்ன அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாமே கூறப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பின்னாடி வர லெசன்ஸ்ல இனிமேல் பார்ப்போம். கண்டிப்பா செய்யுள்கள் கொண்ட ஒரு நூல்னா உரைன்றது ஒண்ணு இருக்கும். ஏன்னா அந்த செய்யுள்களை எல்லாராலையும் அப்படியே படிச்சிட முடியாது. அப்ப அதை வந்து விரிச்சு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத எழுதுறதுதான் உரை. அப்படி இந்த தண்டி அலங்காரத்துக்கு ஒரு உரை இருக்குது, பழைய உரை. ஆனா அந்த பழைய உரையை வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டுல திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த சுப்பிரமணிய தேசிகர் தான் எழுதினார்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது அவர் எழுதல. சுப்பிரமணிய தேசிகர் அதை எழுதல. ஏன்னா உவேசா இந்த சுவடிகளை எல்லாம் தேடி திரிஞ்சு பதிப்பிச்சார் இல்லையா, நமக்கு இந்த சங்ககால இலக்கியங்கள் கிடைக்கிறதுக்கே இவர் தான் வழிவகுத்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நூலுடைய உரையை பார்த்துட்டு இதுல காட்டப்பட்டிருக்க அந்த எடுத்துக்காட்டு பாடல்கள் மேற்கோள்களை பார்க்கும்போது இந்த நூல் எழுதப்பட்ட காலத்திலேயே அந்த உரையும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, இதுக்கு சிறந்த உரை யார் எழுதுனாங்கன்னா பரிமேலழகர் தான். அந்த பரிமேலழகர் வந்து எப்படி அந்த திருக்குறளுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காரோ அதே விளக்கத்தை ஒட்டி இதுல வரக்கூடிய சில திருக்குறளுக்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இது பரிமேலழகர் காலத்துக்கு அப்புறமா எழுதப்பட்ட உரையாத்தான் இருக்கணும் இந்த தண்டி அலங்காரத்தோட உரை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உவேசா வந்து இது கிபி 11ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட உரைன்றாரு. சில அறிஞர்கள் இது பரிமேலழகர் காலத்துக்கு பிற்பட்டது, அதாவது கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதுன்றாங்க. ஆனா காலமும் சரியா நமக்கு சொல்ல தெரியல அந்த பழைய உரையோடது. அந்த நூலாசிரியருடைய பேரும் நம்மளுக்கு சரியா தெரியல. இந்த நூலுக்கு புதுசா ஒருத்தர் உரை எழுதுறாரு பின்னால, அதாவது இப்போ இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா. அது யாருன்னா சுன்னாகம் ஆ குமாரசுவாமி பிள்ளை. இவர் எழுதின உரை தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நூலுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அணி இலக்கணத்தை எடுத்து படிக்கணும், தண்டி அலங்காரத்தை எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இவருடைய உரை தான் ரொம்ப பெரிதும் பயன்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கமெண்ட்ஸில் யாருக்கார் டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்ததுனாலும் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.